அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு லோட்டஸ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனல். நம்முடைய யூடியூப் சேனலில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ லாஸ்ட்டாக நடந்து முடிஞ்ச 2025 நடந்து முடிஞ்ச பிஜி அசிஸ்டன்ட் பாட்னி எக்ஸாமுக்கான பாட்னி மேஜருக்கான கட் ஆஃப் டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நாம் ஆல்ரெடி தமிழ் மேஜருக்கு போட்டிருக்கோம், இங்கிலீஷ், ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி. ஸோ இந்த 4 மேஜருக்கான வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். மேத்தமெட்டிக்ஸ்க்கும் அப்லோட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஸோ இந்த 5 வீடியோஸோடைய லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ உங்கள் மேஜர் எதுவோ அதை பார்த்து கிளிக் பண்ணி வீடியோ வேணும்னா பார்த்துக்குங்க. ஸோ இன்றைக்கி நம்ம இப்போ பார்க்க போகிறது பாட்னி மேஜருக்கான கட் ஆஃப் டீட்டெயில்ஸ் தான். இதில் ஃபஸ்ட்டு மார்க் எவ்வளோ, லாஸ்ட் மார்க் எவ்வளோ, ஸோ அது பார்க்கறதுக்கு முன்னாடி எவ்வளோ வேக்கன்சி வந்திருக்கு, எவ்வளோ பேரை ஃபில் பண்ணியிருக்காங்க. ஸோ நமக்கு லாஸ்ட்டாக நடந்து முடிஞ்ச பிஜிடிஆர்பி எக்ஸாமில் மொத்தம் 147 வேக்கன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதில் 143 கேண்டிடேட்ஸ் அப்லோட் பண்ணியிருக்காங்க. நமக்கு 4 கேண்டிடேட்ஸ் நாட் அவைலபிளில் இருக்குது. சரிங்களா? ஸோ இதில் ஃபஸ்ட்டு மார்க் எவ்வளோ அப்படின்னா 103 தான் ஃபஸ்ட்டு மார்க்கு. ஸோ 103. ஸோ இதான் ஃபஸ்ட் மார்க்கு. இப்போ ஜென்ரல் டர்னை பொறுத்த வரைக்கும் 103, 100, 99, 98, 97, 96, ஸோ 95. ஸோ இது வரைக்கும் தான் வந்திருக்கு. சரிங்களா? 94ம் வந்திருக்கு. ஸோ 94க்கு அப்புறம் வரதெல்லாம் கேட்டகரியில் வருது. அப்போ 94 லாஸ்ட் டைம். ஸோ அப்போ 94 கட் ஆஃப். அப்போ 94லேயே உமன் கேட்டகரியில் வரவங்க தமிழ் மீடியம், ஸோ அவங்களுக்கெல்லாம் 93 வரைக்கும் கூட கிடச்சிருக்கு. அப்போ 94. அப்போ 94னால் நம்ம ஒரு 100க்கு மேலே எடுத்துட்டோம் அப்படின்னாக்கா கண்டிப்பாக சேஃபாக இருக்கலாம். அடுத்து நமக்கு பிசி எம்பிசி. ஸோ பிசி எம்பிசியை பொறுத்த வரைக்கும் 92. ஸோ அடுத்தது எஸ்சிக்கு 92, எம்பிசிக்கு 92, பிசிக்கு 92. ஸோ அப்போ 92 எல்லாம் வந்திருக்கு. 91. ஸோ 91, எம்பிசிக்கு 91, பிசிக்கு 90. ஸோ அப்போ 90. ஸோ 90. ஸோ இது வரைக்கும் வந்திருக்கு. சரிங்களா? ஸோ அப்போ நமக்கு எவ்வளோ கட் ஆஃப் வந்திருக்கு அப்படின்னா ஸோ 90. சரிங்களா? 90 மார்க் தான் எம்பிசியை பொறுத்த வரைக்கும் கட் ஆஃப் வந்திருக்கு. ஸோ அப்போ 90னாக்கா நீங்கள் ஒரு 95 to 100 எடுத்தீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. பிசியை பொறுத்த வரைக்கும் 90 கொடுத்துருக்காங்க லாஸ்ட்டாக இங்கே. ஸோ அதுக்கு கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி பார்ப்போம். வேறு எங்கேயும் இல்லை. பிசி 90 தான். பிசிக்கும் 90 தான் வந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல. சரிங்களா? அப்போ நீங்களும் 95 to 100 அப்படின்றது சேஃபான ஒரு ஸ்கோராக இருக்கும். அடுத்தது இதெல்லாம் தமிழ் மீடியம் கேட்டகரி, உமன் கேட்டகரியில் வருவாங்க. ஸோ அவங்க எஸ்ஜிடி, ஸோ இதெல்லாம் பார்த்துக்குங்க. அடுத்து பிசி முஸ்லீமுக்கு 88 கிடைச்சிருக்கு. அது பிசி உமன், ஸோ 88. எஸ்சிக்கு பார்த்தீங்கன்னா 87. ஸோ பிசிக்கு பாருங்கள் 87க்கே கூட கிடைச்சிருக்கு. 87. ஸோ 86 எஸ்சி கேட்டகரி. அப்போ எஸ்சி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் 86. ஸோ நீங்களும் ஒரு 85 to 90. ஸோ சேஃபான ஸ்கோராக இருக்கும். சரிங்களா? அடுத்தது எஸ்சிஏ. ஸோ எஸ்சியை பொறுத்த வரைக்கும் 88க்கு வந்திருக்கு. ஸோ அப்படியே நம்ம ஸ்க்ரோல் பண்ணோம் அப்படின்னாக்கா ஏசிஏ தமிழ் மீடியம் 87க்கு வந்திருக்கு. சரிங்களா? ஸோ இதுதான் இந்த கட் ஆஃப் டீட்டெயில் பாட்னி மேஜரை பொறுத்த வரைக்கும். சரிங்களா? ஸோ அப்போ உங்கள் மேஜருக்கு எவ்வளோ மார்க் வந்திருக்கு, அதை விட நம்ம அந்த ஃபஸ்ட்டு மார்க், அதாவது நம்ம கம்யூனிட்டிலேயோ இல்லை ஜென்ரல் டவுன்லேயோ ஃபஸ்ட்டு மார்க் இருக்கிறத விட ஒரு 5 மார்க் 10 மார்க் அதிகமாக எடுத்தோம் அப்படின்னா நமக்கு அதிகமான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.